அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மூல நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சி, சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். 2024 வருடம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குருபகான் ரிஷபராசியில் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். 2024 வருடம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி கும்பராசியில் சனிபகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். குரு வக்கர பெயர்ச்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசியில் கேது பகவானுடைய 3வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. காலபுருஷனுக்கு 9வது வீடு. நட்சத்திர அதிபதி கேது உங்கள் ராசிக்கு 10வது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே, அஷ்டமாதிபதி சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தில் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு பாக்கியாதிபதி சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். நட்சத்திரநாதன் 10வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது கடந்த ஓராண்டு காலமாக பெரும்பாலும் வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. கனரா வாகனங்கள், வண்டி வாகன ஓட்டுநர்கள், வண்டி வாகன டிராவல்ஸ் வச்சிருப்பவர்கள், இப்படி வண்டி வாகன ஓட்டுநர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, முதலாளிகளுக்கு கடந்த ஒரு வருஷமாக நன்றாக இருந்திருக்கும். விவசாயிகளுக்கு பெரும்பாலும் ஏனோ தானோ அறவில்லாமல் காவில்லாமல் இப்படி தான் போயிட்டுருக்குது. 10ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், வாக்கால் பேச்சால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பாக இருந்தது. கர்மஸ்தானத்திலே நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கும் போது இளைஞர்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறது. கல்யாண வயதில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கல்யாணம் பண்ணவர்கள் பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனி முடிந்தோம், இன்னும் என் வாழ்க்கை முன்னேற்றம் அல்ல, ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினி அப்படின்ற மாதிரி நட்சத்திரநாதன் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சந்திரபகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரை இருக்கும். குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி ஜென்ம ராசிக்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு 6ஆம் வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்வது எதிர்பாராத எதிரிகள் வருவாங்க, எதிர்பாராத உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் வரும், எதிர்பாராத கடன், எதிர்பாராத சட்ட சிக்கல்லாம் சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். வேலையில் அதிக போட்டி போராமலாம் ஏற்படும். சர்வீஸ் எப்போதும் ஒரு தொந்தரவாகவே இருக்கும். 6ஆம் வீட்டிலே கோச்சாரத்திலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அப்படியே உங்களுக்கு நிலை மாறும். இனிமேல் உங்களுடைய முயற்சிகள் தோற்காது, வெற்றி மட்டுமே பெறக்கூடிய அமைப்பு உண்டு. முயற்சி செய்யுங்க. மூல நட்சத்திர அன்பர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடந்த 10 மாதமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது மூல நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய முயற்சிகள் தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, உங்களுடைய முன்னேற்றம் சார்ந்து நீங்கள் 100% முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வருது. 7.5 நாட்டு சனியில் பட்ட கஷ்டம், படாத பாடு அதெல்லாம் நீங்க போகிறது. 3ஆம் வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது தடையாக இருந்தது, தாமதமாக இருந்தது, முயற்சி செய்ய முடியாமல் மூல நட்சத்திர அன்பர்கள் தைரியம் இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த நிலை மாறும். 3ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 5ஆம் வீட்டை பாரி செய்கிறார்.
பூர்வீகத்தை விட்டு உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்கும்போது, மூல நட்சத்திர இளைஞர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யும்போது, வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் நீங்கள் தங்கி வேலை பார்க்கும்போது இன்னொரு 1.5 ஆண்டு காலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 3வது வீட்டிலே சனி பகவான் வந்திருப்பார். வெளிநாடு வேலை உங்களுக்கு கை கொடுக்கும். முன்பின் தெரியாத நபர்கள் பெரியளவு உங்களுக்கு நட்பு வட்டம் கூடும். உங்களுடைய சுய உழைப்பு சுய முயற்சியால் சுய சம்பாத்தியம் பெற்று வீடு, புதிய வண்டி வாகனம், நிலபுல சொத்து சேர்க்கை உங்களுடைய சுய சம்பாத்திய வருமானத்தால் மூல நட்சத்திர அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதிர்வரக்கூடிய இந்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய சேமிப்பு உயரும். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. பெரும்பாலும் தந்தையை விட்டு பிரிந்து வெளியில் வேலை பார்க்கறது மூல நட்சத்திர இளைஞர்களுக்கு சிறப்பு. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது. விரயமும் வெளிநாடையே தான் குறிக்கிறது. சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது அவர் சுகஸ்தானத்தை இயக்குகிறார். நீங்கள் இப்போ முயற்சி செஞ்சு கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சம்பாதிக்கும் போது வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நிலபுல சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு. இதை மூல நட்சத்திர அன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். கோச்சாரத்திலே சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11ஆம் வீடுகளில் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் சுய சம்பாத்தியத்தால் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து விடலாம். இது அனுபவபூர்வமான உண்மை. இது 100% உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும். ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு 6வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்கள் தாயாரிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா தாயார் ஸ்தானாதிபதி வக்கரகதியில் வரும்போது தாயாரிடம் நீங்கள் எதிர்வாதம் பேசுகிற மாதிரி இருக்கும். உங்கள் தாயாரை நீங்கள் கோபப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. தாய் மாமன்களிடம் பகை விரோதம் ஏற்படுத்திக்கொள்ளாமல் பார்த்துங்க. குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பேரும் புகழும் கிடைக்கும். உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி பிறகு முயற்சி செய்யுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு, கூடுதல் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக உண்டு. கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் இருக்கும்போது இந்த 4 மாத காலம் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய தொழில் நன்றாகவே இருக்கும். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் துறையும் தடையின்றி வருமானங்களை லாபம் கொடுத்து கொண்டிருக்கும். நஷ்டங்கள் குறையும், லாபங்கள் கொண்டிருக்கும். இது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டம். இனி உங்களுடைய காரியங்கள் எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் தோற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. மூல நட்சத்திர அதிபதி கேது குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி அஷ்டமாதிபதி சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தை விட்டு பாக்கியாதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ சகல பாக்கியங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்ல வருமானங்கள் வரும். குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். திடீர்னு கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் திடீர்னு வரும். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு குருபகானுடைய வக்கர காலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது. சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி உங்கள் முயற்சிக்கு உண்டான முன்னேற்றங்களை காட்டுகிறது. அதனால் தைரியமாக அது பற்றி ஒரு முடிவு எடுக்கலாம். தைரியமாக வேலைக்கு முயற்சி செய்யலாம். தைரியமாக புதிய தொழில் தொடங்கலாம். புதிய வியாபாரம் செய்யலாம். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய வருமானத்திற்குண்டான வழிவகை காட்டுகிறது. கோச்சார கிரகங்கள் நன்றாகவே இருக்கிறது.
ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான விரையாதிபதி செவ்வாய் அஷ்டமத்திலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் 8ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது விரையாதிபதி 8ஆம் வீட்டிலே நேச நிலையில் இருக்கும்போது விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் உயரும். இதை மூல நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அண்ணன் தம்பி பங்காளி பூர்வீக சொத்து நிலவள சொத்துக்கள் வழியில் உங்கள் பிள்ளைகள் மூலம் ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் நீங்கும். படிப்படியான முன்னேற்றங்கள் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு காட்டுகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.